உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள தீவிர மோதல் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தற்போதைய நிலை மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு லெபனான் பதற்றம், ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் உடையும் போர் நிறுத்த ஒப்பந்தம். மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழலில், குறிப்பாக தெற்கு லெபனானின் பகுதியில் அமைந்த அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முன்னெடுத்த போர் நிறுத்த முயற்சி பெரும் சவாலை சந்தித்துள்ளது. அண்மையில் தைஃபே கிராமத்தில் நடந்த மோதல் இரு தரப்புகளுக்கும் இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைவதை காட்டுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 9:30 மணிகளவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் கோலனி பிரிகேடைச் சேர்ந்த ஒரு கவச வாகனம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லெபனானின் தைஃபே கிராமத்தில் நிறுத்தப்பட்டது. இதனை சரி செய்யும் முயற்சியில் இஸ்ரேலிய வீரர்கள் ஈடுபட்டிருந்த போது ஹிஸ்புல்லா அமைப்பின் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 19 வயதான இஸ்ரேலிய வீரர் இடான் புக்ஸ் உயிரிழந்தார். மேலும் 6 வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களில் 4 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியில் ஈடுபட்ட இறைகோர்கள் காயமடைந்த வீரர்களை மீட்க இஸ்ரேலிய ராணுவம் உலங்கு வானூர்தியை அனுப்பியது. மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கும் போதே ஹிஸ்புல்லா மீண்டும் கூடுதல் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. ஒரு ட்ரோன் உலங்கு வானூர்தி மிக அருகாமையில் விழுந்து வெடித்தது. இது மீட்பு நடவடிக்கையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. தரைப்படை வீரர்கள் தங்களை நோக்கி வந்த ட்ரோன்களை நோக்கி துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் காணொளியில் பதிவாகின. இந்த மோதல்களில் ஹிஸ்புல்லா பயன்படுத்திய தொழில்நுட்பம் இராணுவ ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக FPV ட்ரோன்கள், இலக்கை துல்லியமாக தாக்கம் திறன் கொண்ட சிறிய வகை ட்ரோன்களை ஹிஸ்புல்லா பயன்படுத்துகிறது. ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பம் இஸ்ரேலினுடைய மின்னணு நெரிசல்களை முறியடிப்பதற்காக சில ட்ரோன்களை ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமாக கட்டுப்படுத்துகிறது. இது நவீன போர் முறையில் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது. வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலிய நிலைகள் இலக்க வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹிஸ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் இதற்கு இஸ்ரேல் மிக வலிமையான பதிலடி கொடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவம் ஏற்கனவே தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் ஏவுதளங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லைக்குள் அத்துமீறுவதாகவும் அதற்கு பதிலடியாகவே தாங்கள் தாக்குதல் நடத்துவதாகவும் ஹிஸ்புல்லா தரப்பு வாதிடுகிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் உருவாக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது ஒரு பலவீனமான நிலையில் உள்ளது. இரு தரப்புக்கும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதோடு இராணுவ ரீதியிலான பல பரீட்சைகளும் ஈடுபட்டு வருகிறது. இது ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக வெடிக்கும் அபாயம் என்றும் நீங்கவில்லை என்பதே தற்போதைய கள யதார்த்தமாகும். இந்த நிலையில் மத்திய கிழக்கு மோதலில் புதிய இராணுவ பரிமாணங்கள், ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களின் தாக்கம். தற்போது ஹிஸ்புல்லா பயன்படுத்தும் ட்ரோன்களில் மிக முக்கியமானது வயர் கைடட் தொழில்நுட்பமாகும். தொழில்நுட்ப விபரம்: இந்த ட்ரோன்கள் மெல்லிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமாக இயக்குபவருடன் இணைக்கப்பட்டிருக்கும். இஸ்ரேல் பயன்படுத்தும் அயன் பீம் அல்லது மின்னணு கேமர்கள் ரேடியோ அலைவரிசைகளை மட்டுமே தடுக்க முடியும். ஆனால் கேபிள் மூலமாக செல்லும் சமிக்கைகளை ஜாமர்களால் தடுக்க முடியாது. இது இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. தாக்குதல், மீட்பு, தாக்குதல் உத்தி. தைஃபே கிராமத்தில் நடந்த சம்பவம் ஹிஸ்புல்லாவின் ஒரு குறிப்பிட்ட இராணுவ உற்பத்தியை வெளிப்படுத்துகிறது. டபுள் டேப் ஸ்ட்ராட்டஜி: முதலில் ஒரு டேங்க் அல்லது வாகனத்தை தாக்கி வீரர்களை காயப்படுத்துவது, பின்னர் அவர்களை மீட்க வரும் உலங்கு வானூர்தி அல்லது மருத்துவக் குழுவை குறிவைத்து இரண்டாவது தாக்குதலை நடத்துவது. இது எதிரி படையினரிடையே உளவியல் ரீதியான அச்சத்தை உருவாக்குவதற்காக செய்யப்பட்டது. இஸ்ரேலின் பாதுகாப்பு வலயம். இஸ்ரேல் லெபனானின் எல்லையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை பாதுகாப்பு வலயம் என அறிவித்து அங்கு தனது துருப்புகளை நிலைநிறுத்தியுள்ளது. சர்வதேச சட்ட சிக்கல்: போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக வெளியேற வேண்டும். ஆனால் அச்சுறுத்தல்களை தவிர்க்கும் உரிமை என்ற பெயரில் இஸ்ரேல் அங்கு தொடர்ந்து நிலை கொண்டிருப்பது போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னால் ஈரானின் நேரடி தொழில்நுட்ப பங்களிப்பு இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கிறது. உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தும் ஈரானிய ட்ரோன்கள் உத்திகளை தற்போது ஹிஸ்புல்லா லெபனான் களத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக சோதித்து பார்க்கிறது. இது மத்திய கிழக்கில் ஒரு புதிய ட்ரோன் ஆதிக்க போரை உருவாக்கியுள்ளது. இப்படியான ஒரு நிலையில் இஸ்ரேலினுடைய தற்போதைய இலக்கு லெபனானின் லிட்டானிய ஆற்றிற்கு தெற்கே ஹிஸ்புல்லாவை விரட்டுவது. ஹிஸ்புல்லாவின் நோக்கம் எல்லைப் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் நிலை பெறுவதை தடுத்து அவர்களை பின்வாங்கச் செய்வது.
அமெரிக்காவின் பங்கு ஏமோஸ் ஹோஸ்டீன் தலைமையிலான குழு மூலம் மீண்டும் ஒரு உறுதிமிக்க போர் நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சித்தல். தெற்கு லெபனானின் தாய்ஃபே கிராமத்தில் அரங்கேறியுள்ள இந்த தாக்குதலானது நவீன போர்க்களத்தின் இலக்கணம் எத்தகையது ஒரு ஆபத்தான பரிமாணத்தை எட்டியுள்ளது என்பதை உலகுக்கு உணர்த்துகிறது. இது வெறும் ஒரு தற்காலிக போர் நிறுத்த மீறல் மட்டுமல்ல, மாறாக அதிநவீன தொழில்நுட்பத்திற்கும் மனித தற்காப்பு உத்திகளுக்கும் இடையிலான ஒரு பெரும் மோதலாகும். ஸ்டேல் போன்ற உலகின் தலைசிறந்த வான் பாதுகாப்பு மற்றும் மின்னணு போர் நுட்பங்களை கொண்டு ஒரு தேசத்திற்கே ஹிஸ்புல்லாவின் பைபர் ஆட்ரிக் ஸ்டோன்ஸ் ஒரு தீர்க்க முடியாத சவாலாக உருவெடுத்துள்ளது. வெல்ல முடியாத இராணுவம் என்ற பிம்பத்தை விட தடுக்க முடியாத தொழில்நுட்பம் என்ற நிலை உருவாகும் போது அது பிராந்தியத்தின் பாதுகாப்பு சமன்பாட்டை தலைகீழாக மாற்றுகிறது. ஒரு எளிய ட்ரோன் கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள டேங்குகள் மற்றும் உலங்கு வானூர்திகளின் செயற்பாட்டை முடக்குவது எதிர்கால போர்களில் பணபலம் மற்றும் ஆயுத பலத்தை விட புத்தாக்க உத்திகளிலே வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தமானது களத்தில் உள்ள யதார்த்தங்களை விட காகிதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டு தரப்பும் தற்காப்பு என்ற போர்வையில் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் இறுதியில் அந்த நிலப்பரப்பில் வாழும் அப்பாவி மக்களின் வாழ்வாதாரத்தையும் இளைய தலைமுறை வீரர்களின் உயிரையுமே பழிவாங்குகிறது. இனிவரும் காலங்களில் வெறும் பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நிரந்தர அமைதியை கொண்டு வந்து விடாது. ஆளில்லா போர் எல்லைகளில் மனித வீரர்களுக்கு பதிலாக ரோபோட்டிக் மற்றும் ட்ரோன் அமைப்புகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும். புவிசார் அரசியலில் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளின் தொழில்நுட்ப வளர்ச்சி இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளை தங்களது பாதுகாப்பு விவரங்களை முழுமையாக மாற்றியமைக்க கட்டாயப்படுத்தும். சுருக்கமாக சொன்னால், தாய்ஃபே தாக்குதல் என்பது ஒரு போரின் முடிவு அல்ல, மாறாக மின்னணு மற்றும் நிழல் யுத்தங்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய நீண்டகால போராட்டத்தின் தொடக்க புள்ளி. சர்வதேச சமூகம் இதில் வெறும் பார்வையாளராக மட்டுமே இருக்காமல் தொழில்நுட்ப வளர்ச்சியைப் போலவே போர் தவிப்புக்கான அறநெறிகளையும் வலுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிடலாம். இதை எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி இந்த போர்க்களம் மாறப்போகிறது என்கின்ற கேள்விகளிலே இருந்து நாம் ஊகித்துக் கொள்ள முடியும். உண்மையில் இஸ்ரேல் என்கின்ற பலம் பொருந்திய ஒரு நாடும் அதனுடைய இராணுவமும் லெபனான் எல்லை பகுதிகளில் சிக்கி சீரழுகின்ற இந்த நிகழ்வுகள், குறிப்பாக ஹிஸ்புல்லா மேற்கொள்ளுகின்ற அதிநவீனமான தாக்குதல்கள் தொடர்பிலும் பல்வேறு கரசனைகளும் பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இப்போதைக்கு ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும் போதே இப்படியான தாக்குதல்கள் தற்காப்பின் பெயரில் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் இனி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்ற கேள்வியை முன்வைக்கிறது என்றும் சொல்லலாம். ஆகவே உலகம் ஒரு மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதை மீளவும் இந்த செய்திகள் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எது எப்படியானும் உலக ஒழுங்கு என்பது பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் உலக ஒழுங்கு தலைகீழாக மாறிவிடக்கூடாது என்பதிலும் உலக நாடுகள் இருவேறு துருவமாக தங்களது சுயநலன்களை முன்னிறுத்துகிறது. எது எப்படியானாலும் இந்த போர்களுடைய முடிவுகள் உலகத்திற்கு அமைதியை தரப்போவதில்லை. போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே இப்போதைய எல்லோருடைய கோரிக்கையுமாகும். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.